நான் நீர் முத்ரா உங்களுக்கு இப்ப பண்ணி காட்டுறேன். ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி இது மண், மோதிர விரல் மண்ணு, சுண்டு விரல் தான் நீர். இந்த சுண்டு விரலோட சென்டரும் கட்டை விரலோட சென்டரும் இது ரெண்டுத்தையும் நான் இப்படி ஜாயின் பண்றேன். நல்லா கவனிச்சுக்கோங்க, இதை அழுத்திடவே கூடாது. ஃபெதர் டச்ன்னு சொல்லுவாங்க, நாங்க தொற்றுக்கிறது தெரியக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நல்லா பார்த்துக்கோங்க, இந்த சுண்டு விரலோட சென்டரும் இந்த கட்டை விரலோட சென்டரையும் சேர்த்து இப்படி நான் பிடிச்சி வச்சிருக்கேன். நீர் சரியா இல்லை அப்படின்னா இது இங்க போய் உட்காரவே உட்காராது. சரிங்களா? அப்படி எனக்கு உட்காரல அப்படின்னா இப்படி பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்படி பிடிச்சி வச்சு பண்ணீங்க அப்படின்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபெதர் டச் தான் பண்ணணும். தெரியாம கொஞ்சம் அழுத்திட்டீங்கன்னா கூட கோல்டு பிடிச்ச மாதிரி ஆயிடும். ஓகேங்களா? ஃபெதர் டச் மட்டும் தான் பண்ணணும். இந்த மற்ற 3 விரல்களும் நீட்டி தான் இருக்கணும். இந்த சுண்டு விரலும் மோதிர விரலும் இப்படி பேரலா இருக்கணும். 2 கையிலுமே நீங்க அதை தான் பண்ணணும். சரிங்களா? 2 கையிலுமே அதை தான் பண்ணணும். சுண்டு விரலையும் கட்டை விரலையும் ஒன்னா சேர்த்து வச்சிருக்கீங்க. ஃபெதர் டச் தான் பண்ணணும், அழுத்தி பண்ணக்கூடாது. இதை நீரை சமன்படுத்தக்கூடிய முத்ரா. இதனால எந்த எஃபெக்டும் வராது. ஒண்ணுதான், அதை ஃபெதர் டச் பண்ணணும், வெறும் அவசியமே இல்லை. ஸோ நீர் முத்ரா பண்ணிட்டேன். அதனால என்னென்ன பெனிஃபிட்ஸ் வரும்னா, யாருக்கெல்லாம் ஹேர் ரொம்ப தின்னா இருக்கு, ஹேர் க்ரோத்தே ஆக மாட்டேங்குது அப்படின்னா ஹேர் க்ரோத் வரும். ஃபேஸ்ல ஒரு க்ளோ வரும், அந்த ஒரு ஷைனினஸும் ஒரு தேஜஸும் க்ளோவும் இருக்கும். நான் சொன்ன மாதிரி டார்க் சர்க்கிள்ஸ் அதுலயே போயிடும். இன்னொன்று பாடி ஹீட் குறைஞ்சிரும். நீங்க நீர் முத்ரா பண்ணிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க, அப்படிப்பட்ட ஒரு தூக்கத்தை நீங்க இது வரைக்கும் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு ஆழ்ந்த தூக்கம், என்ன நடந்துன்னே தெரியல, படுத்தேன் அப்படி ஒரு ஆழ்ந்த தூக்கம் தூங்கிட்டேன் அப்படின்ற ரொம்ப வருஷம் கழிச்சு சொல்லுவாங்க. இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் நான் இப்பதான் தூங்குறேன், இவ்வளவு ஆழ்ந்த தூக்கத்தை நான் இப்பதான் பாக்குறேன் அப்படின்னு சொல்றவங்களா இருக்காங்க. ஸோ அதே மாதிரி உங்க மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகும்.